सद्गुरु साईनाथ महाराज की जय. ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 18. பாபாவின் அருள் பெறுதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். ஹே நிலையான என்றும் இருப்பவரே மற்றும் குருதேவா, எல்லா புகழாரம் உமக்கே. இந்த நிரந்தர உண்மையை சொல்லும் சத்குரு, அதாவது பரபிரம்மா குரு ராயரே, எல்லா புகழாரம் உமக்கே. உலகம் பொய்யானது, தவறானது என்ற அனுபவ அறிவை வழங்குபவர், மோக மாயையின் மீது முழு கட்டுப்பாட்டை கொண்ட சத்குரு ராயரே, உங்கள் புகழ் ஓங்க வேண்டும். ஹே நித்தியமான இணையற்ற சத்குரு ராயா, உருவமற்ற சத்குரு ராயா, ஆத்ம சுய வடிவத்தின் ஞானத்தை வழங்குபவர் நீங்கள் ஒருவரே. உங்கள் புகழ் எப்பொழுதும் ஓங்கி இருக்கும். ஒரு உப்புத்துளி கடலிலே குளிக்கச் சென்றால் அது திரும்பி வருமா? இது எந்த காலத்திலும் சாத்தியமில்லை. அது கடலிலேயே கரைந்துவிடும். அவ்வாறே குரு ராயரே, உமது பாதத்திலே தஞ்சம் அடைந்த பிறகு பக்தர்களின் நிலையும் உப்புத்துளி போல ஆகிவிடும். இரவும் பகலும் விவாத உண்மையான கொள்கையுடன் வேத சாஸ்திரங்களை விவரிக்கும் அதே பிரம்மம், நீங்கள் விரல்களை மட்டும் இயக்கி உங்கள் பக்தர்களுக்கு எந்த தொல்லையும் ஏற்படுத்தாமல் நீங்கள் சிரமமின்றி அவர்களுக்கு உணர்த்துகின்றீர். நல்ல நேரம் வந்தபோது, முக்தியின் போது ஸ்ரீ சாயியை தழுவ ஒருவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால், அதாவது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றால், அவனுடைய அனைத்து அபிமானங்களும் அழிக்கப்பட்டு தீர்வுக்கான அனைத்து விருப்பங்களும் அகற்றப்படுகின்றன. அப்போது என்னுடையது வேறொருவரின் போன்ற அற்ப உணர்வுகளுக்கு அவனிலே இடம் இருக்காது. முந்தைய அத்தியாயத்திலே பிரம்மத்தை பற்றிய மறைவான ஞானத்தை தெளிவுபடுத்துவதற்காக பிரம்மத்தை நாடுபவரின் பேராசையின் மறைப்பு பிரம்ம ஞானத்தை அடைவதை எவ்வாறு தடுக்கின்றது என்று விவரிக்கப்பட்டது. அந்த பவித்திர புனிதமான கதை முந்தைய அத்தியாயத்திலே விவரிக்கப்பட்டது. இப்போது இந்த அத்தியாயத்திலே பாபாவினுடைய அருளை நான் எவ்வாறு பெற்றேன் என்பதையும், இந்த அற்புதமான கதையை கேட்பது எவ்வாறு கேட்பவர்களுக்கு வழிகாட்டுகின்றது என்பதையும் விரிவாக விவரிக்கின்றது. இந்த அனுபவ கதை மிகவும் இனிமையானது மற்றும் புனிதமானது. இதை நான் உங்களுக்கு விரிவாக சொல்கின்றேன். கேட்பவர்களே, உங்கள் சொந்த நலனுக்காக அமைதியாக கேளுங்கள். கேட்பவர் கேட்க ஆர்வமாக இருந்தால் சொல்பவரும் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியை உணர்கின்றார். அவரது இதயத்திலே அன்பினுடைய நீரூற்று வெடிக்கின்றது. கேட்பவர் மற்றும் சொல்பவர் இருவரும் பரவசத்தை அடைகின்றார்கள். சத்குரு ஒவ்வொரு பக்தருக்கும் அவரவர் திறன் மற்றும் அதிகாரத்திற்கு ஏற்ப பாதையை காட்டுகின்றார். பக்தரின் ஆன்மீக செயல்பாடுகளை இனிமையாக்கும் வகையிலே போதனைகள் மற்றும் சுய நடத்தை மூலம் அவருக்கு சரியான வழியை காட்டி அனுபவ அறிவை கற்பிக்கின்றார். குரு தேவரிடமிருந்து தனிப்பட்ட முறையிலே பெறப்பட்ட அறிவுரைகளை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற நம்பிக்கை பலருக்கு உள்ளது. யாரிடமாவது சொன்னால் குருவினுடைய வார்த்தைகள் பலனற்றதாக, அதாவது பலன் அற்றதாகிவிடும் என்றும் கூறப்படுகின்றது. இத்தகைய சித்தாந்தங்களை கொண்டவர்கள் தேவையில்லாமல் குழப்பத்தை பரப்பியுள்ளனர். இவர்களின் இந்த சட்டம் கற்பனையானது மற்றும் அர்த்தமற்றது. உண்மையிலே சத்குருவிடம் இருந்து பெறப்பட்ட அறிவுரைகள் நிஜமாகவோ அல்லது கனவிலோ இருக்கலாம். இந்த அறிவுரையை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் மற்றவர்களிடம் பேச வேண்டும். இதை உணர்ந்தவர்கள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். மேற்கூறிய கூற்றினுடைய ஆதாரத்தை நீங்கள் அறிய விரும்பினால், புத்த கௌஷிக் ரிஷி கனவிலே ராம் ரக்ஷ சோஸ்திரத்தை அனுபவித்து அதை அனைவருக்கும் விநியோகித்தார் என்பதும், இன்றும் ரக்ஷ கவசமாக முழு பக்தியுடன் பயன்படுத்தப்படுகிறது என்பது ஆதாரம். குருதேவ் என்றால் மழைக்காலத்திலே மழை கொடுக்கும் தேவன். அவர் மேக வடிவத்திலே அடர்ந்திருப்பவர். தனது சொந்த வாழ்க்கை மற்றும் நடத்தை மூலம் அவர் தனது மழை போன்ற சுய உணர்வை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்.
எனவே அவரிடமிருந்து பெற்ற உபதேசங்களை உங்களுக்கே மட்டும் பயன்படுத்தாமல் உங்கள் வசதிக்கேற்ப அதை உட்கொண்டு மற்ற அனைத்து பக்தர்களுக்கும் விநியோகிக்க வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக அன்புடன் ஜீரணத்திற்கான மருந்து ஊட்டுகின்றாள். கசப்பு காரணமாக அந்த குழந்தை மருந்தை குடிப்பதில்லை. அப்போதும் அம்மா அவனது கன்னத்தை பிடித்து குடிக்கச் சொல்கின்றாள். சாய்மா தனது பக்தர்களுக்காகவும் இந்த முறையை கடைபிடிக்கின்றார். பக்தர்களின் நலனுக்காகவும் அவர்களின் நலன்களை நிறைவேற்றுவதற்காகவும் பாபா திடீரென்று எந்த பாதையை மேற்கொள்வார் என்பதற்கு நிலையான விதி எதுவும் இல்லை. அதில் எதுவும் ரகசியம் இருக்கவே இல்லை. சத்குருவின் அருகாமை, சத்குருவின் சகவாசம் மற்றும் சத்சங்கத்தினுடைய மகிமையை யாராலும் விவரிக்க முடியாது. சாயி ஆனந்தத்தினுடைய ஒவ்வொரு கூற்றும், அவருடைய பேச்சும் போதனைகளும் நினைவுக்கு வந்தவுடனேயே மனம் கலங்கி அதனால் மகிழ்ச்சி அலைகள் எழுகின்றது. பிரேம பாவத்துடன் கடவுளினுடைய பக்தி வழிபாடு, ஆராதனை, அர்ச்சனை, குரு சேவை, குரு பூஜை செய்தல், ஒருவன் குரு கிருபையை அடைந்து குருவின் அறியப்பட்ட பிரம்மஞான அறிவை அடைகின்றான். அறிவை அடைவதற்கான மற்ற எல்லா வழிகளும் பயனற்றவை. இந்த உலகப்பாதை மோக மாயையால் மூடப்பட்டிருக்கின்றது. இந்த உலகப்பாதை மோகத்தினுடைய அடிப்படையை கொண்டது. இந்த பற்றுதல் மற்றும் அறியாமையினுடைய மறைப்பினால் உலகத்தினுடைய பாதை மங்களாகவும் தெளிவற்றதாகவும் மாறுகின்றது. இந்த இரண்டு வடிவங்களில் இருந்தும் வெளியே வர குரு வசனம் ஒரு எளிய தீர்வு மற்றும் நம்பிக்கையின் கதிர். குரு வசனம் நித்திய வழிகாட்டி. குருவினுடைய வார்த்தைகளின் அசையாத நம்பிக்கை இதுதான் முற்றிலும் அச்சமற்ற மற்றும் தடையற்ற பாதை. சத்குரு ராயர். பிரத்யக்ஷமாக தெரியும் தெய்வம் குரு என்றால் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர். உண்மையிலே குருவே கடவுள். உண்மையிலே சிறந்த பரபிரம்மம், அனைவருக்கும் இறைவன், உயர்ந்த தெய்வம், அதாவது குருவே அவரே. குரு என்றால் பெற்ற தாய். குருவே தாய் தந்தை, அதாவது குருவே எல்லாமே. கடவுள் கோபப்படும் போது குரு மட்டுமே காக்கின்றார். ஆனால் குரு கோபமாக இருக்கும்போது பாதுகாப்பு இல்லை என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். குருதேவ் நல்ல நடத்தைக்கான வழிகாட்டி. சத்குரு நம்மை சரியான பாதையிலே வழிநடத்துகின்றார். நமக்குள் நல் இணக்கத்தை உருவாக்குகின்றார். குருதேவ் உலக பாதையிலே உள்ள தடைகளையும் நோய்களையும் நீக்கி அவற்றிலிருந்து விடுதலை அளிக்கின்றார். குருதேவ் என்பது புனித யாத்திரை மற்றும் வழிபாட்டினுடைய உண்மையான இடம். குருதேவ் நீதி மற்றும் அநீதியை பகுப்பாய்வு செய்பவர், வேதம் அறிந்தவர் மற்றும் சாஸ்திரங்களை பற்றி பேசுபவர். அவர் ஒருவரே நித்திய அறிவை வழங்குவதன் மூலம் முழுமையான பற்றின்மையை அளிப்பவர். சத்குரு தேவ் பக்தர்களின் புத்தி மேல் படிந்திருக்கும் அறியாமையினுடைய திரையை அகற்றி பக்தி மார்க்கத்தின் தெய்வீக தரிசனத்தை வழங்குகின்றார். சத்குரு ராயர் பக்தரை தனது உண்மையான வடிவத்தை அடையாளம் காண வைக்கின்றார். சுய இயல்பை பற்றிய அறிவையும் வழங்குகின்றார். பக்தியை வழங்குவதன் மூலம் அவர் பக்தர்களை இரக்கத்துடன் மீட்கின்றார், அதுவும் மிகுந்த மென்மையுடன். சத்குருவின் அருளால் சிற்றின்ப ஆசைகள் அழிக்கப்படுகின்றன. உறக்கத்திலும் கூட பக்தன் சத்குரு அளித்த அறிவை பற்றி நினைத்து கொண்டே இருப்பான். சத்குருவின் அருள் ஆசீர்வாதத்துடன் விவேகம் மற்றும் துறவு ஆகிய இந்த இரட்டை சக்திகள் எளிதிலே அடையப்படுகின்றன. மகான்களினுடைய அருகாமை, மகான்களுக்கு சேவை செய்தல், மகான்கள் மீது தன்னலமற்ற அன்பு மற்றும் அவர்களின் வார்த்தைகளிலே வலுவான நம்பிக்கை கொண்ட சிறந்த சத்குரு ராயர் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி பக்தர்களின் அனைத்து கஷ்டங்களையும் தொல்லைகளையும் நீக்கும் கல்பக விருட்சமாகிறார். அதுவும் சிறப்பு முயற்சியோ உழைப்போ இல்லாமல். எப்பொழுதும் உண்மையை மட்டுமே ஆதரிக்கவும் மகான்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் மகான்களினுடைய கதைகளை கேளுங்கள். அவர்களிடம் முழு மனதுடன் அடைக்கலம் புகுவதால் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கிராஃபோர்ட் பிரபுவினுடைய பதவிக்காலம் முடிந்த பிறகு மும்பை மாகாணத்தினுடைய தலைவராக வார்ட்ரே நியமிக்கப்பட்ட போது அந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற மற்றும் உன்னதமான நபராக ஸ்ரீ சாத்தே என்ற குடும்பஸ்தர் பாபாவின் பக்தரானார். அவர் தனது தொழிலிலே பெரும் நஷ்டத்தை சந்தித்தார். இதனால் அவரது மனம் முற்றிலும் ஏமாற்றமடைந்தது. உலகம் 3 வகை துன்பங்கள் நிரம்பியுள்ளது என்றும் இந்த உலகம் வெறும் மாயை என்றும் அவர் உணரத் தொடங்கினார்.
எனவே ஏமாற்றமடைந்து அவர் நித்திய உண்மையை தேடி ஒரே ஒரு குவளையுடன் பயணத்தை தொடங்கினார். உலக வெப்பத்தால் அவருடைய மனம் நிலையற்றது. தனிமையிலே எங்காவது சந்தோஷம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் பயணிக்க முடிவு செய்திருந்தார். உலகத்தினுடைய துன்பத்தால் ஆன்மா வாட்டப்படும் போது அந்த கடினமான காலங்களிலே அது இறைவனை நினைவு செய்கின்றது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சமயங்களிலே இறைவனை இதயத்திலிருந்து நினைத்து பக்தி மார்க்கத்திலே முன்னேற தொடங்குகின்றான். ஆனால் தீய செயல்களும் பாவங்களும் அழிந்து நல்வழியிலே நடக்காமல், நற்செயல்கள் செய்யாமல் கடவுளின் பெயர் உதட்டிலே வராது. பக்தன் சரியான பாதையிலே நடக்க தொடங்கும் போது பரமபிதா உன்னதமான கடவுள் பக்தனை அன்புடனும் கருணையுடனும் பார்த்து அந்த பக்தனின் மேலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒரு மகானின் அருகாமையிலே இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகின்றார். அதே நிலைதான் அந்த பக்தனுக்கும் ஏற்பட்டது. அவர் உலகத்தினுடைய போலி மற்றும் பொய்யான வடிவத்தை கண்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்க்கையினுடைய துக்கத்தால் திருப்தி அடைந்தார். அப்படியானால் அவருடைய நண்பர்கள் அவருடைய நலனுக்காக என்ன அறிவுரைகளை சொன்னார்கள் என்பதை கேட்போம். அந்த பக்தரின் நண்பர்கள் ஷீரடிக்கு சென்று தயாநிதி சாய்நாத் மகாராஜை தரிசிக்குமாறு அறிவுறுத்தினார். இது உங்கள் மனதிற்கு அமைதியை தரும் என்றனர். ஒரு துறவியினுடைய தொடர்பு, ஒரு துறவியினுடைய சகவாசத்தையும் நாம் ஒரு கணம் கூட அனுபவித்தால் மனதினுடைய நிலையற்ற தன்மை அமைதியடைந்து நம்முடைய நடத்தை நிலையானதாகின்றது. கடவுளினுடைய பாதங்களிலே நம்பிக்கை வலுப்பெற்று விட்டால் மனம் மீண்டும் நிலையற்றதாகாமல் அங்கேயே நிலைத்திருக்கும். நாடு முழுவதிலும் இருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் மக்கள் வந்து சாயினுடைய பாதங்களிலே தங்கள் விசுவாசத்தை உறுதியளிக்கின்றார்கள். அவருடைய கால் தூசி தலையிலே பூசப்படுகின்றது. மகாராஜினுடைய அமிர்த வார்த்தைகளிலே வலுவான நம்பிக்கை கொண்ட அவர்கள் அதே வழியிலே நடந்து கொள்கின்றார்கள். அதன் மூலம் அவர்களினுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. சாய மகாராஜின் புகழ் அப்படிப்பட்டது. மகாராஜின் மகத்துவத்தை இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள். மகாராஜா கருணை காட்டி நினைத்தால் அவர் நிச்சயமாக உங்கள் மீது கருணை காட்டுவார். நீங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கும் துன்பத்திலிருந்து விடுபடுவீர்கள். இப்போது ஷீரடி புகழ்பெற்ற மற்றும் புனிதமான இடமாக மாறியுள்ளது. இங்கு இரவு பகலாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. நீங்களும் ஷீரடிக்கு சென்று அந்த மகானை தரிசனம் செய்து பயன்பெறுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு நலன் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. வறட்சியால் ஏழை மக்கள் சிரமப்படுவதைப் போலவும் மழை வந்தவுடன் தண்ணீர் அதிகமாக வருவதைப் போலவும் அவருக்கும் அதுதான் நடந்தது. பசியால் துடித்த ஒரு உயிரினம் திடீரென ஒரு அறுசுவை உணவை பெரும் அரிய பலனை பெற்றது. அவரது நண்பர் கூறிய அறிவுரை சோகமாக இருந்த பக்தரின் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்து ஷீரடீஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆவலிலே ஷீரடி செல்ல ஆயத்தமானார். அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவை பார்த்தார். நான் பாபாவின் பாதத்திலே விழுந்து விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். பாபாவை அழகாக தரிசனம் செய்த பிறகு அவர் உடனடியாக மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்ததாக உணர்ந்தார். ஸ்ரீ ஹரிஹர அர்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 18. பாபாவின் அருள் பெறுதல். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ